Not giving lecture, it will go around 2 hours. So that's random. So fine, coming to the point. Diet, அது வந்து myths and facts. இப்போ நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சார் சொன்னாங்க, நான் கோயம்புத்தூர்ல ஒரு பிசியோதெரபிஸ்ட் பார்த்தேன் சார், டெய்லி சூப் மட்டும் சாப்பிடுங்க, ஒரு ஈவினிங்ல சூப் மட்டும் சாப்பிடுங்க, 1 monthல வெயிட் ரெடியூஸ் ஆகிடும் சொன்னார். இட்ஸ் அ மித். எதுக்கு சூப் சாப்பிடணும்? ஒரு 10 நாள் வெறும் தண்ணி மட்டும் சாப்பிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உடம்பு குறைஞ்சிடும். The problem is, whatever you do, you have to practice lifetime. Is it possible for you to drink a soup every day evening lifetime? That is the question. முடியாது. So diet அப்படின்றது எப்படி இருக்கணும்னா, ஒரு டயட்டீஷியனோ ஒரு டாக்டரோ யாராவது உங்களுக்கு டயட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை உங்களுடைய லைஃப் டைம்ல நீங்க ஃபாலோ பண்ற மாதிரியான விஷயமா இருக்கணும். ஃபர்ஸ்ட், ஏன் டயட் ஃபெயில் ஆகுது? இங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நான் வந்து ஹெல்த்தியா இருக்கணும், வெயிட்டை குறைக்கணும், டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணணும், கொஞ்சம் டயட் கான்சியஸா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இப்போ டயபெட்டிஸ் ஒரு 3 பேர் கை தூக்குனாங்க, அதுல ஒருத்தர், யாராவது ஒருத்தர் டயபெட்டிஸ் வந்தவங்க சொல்லுங்க. 3 பேர் சொன்னீங்கல்ல, டயபெட்டிஸ் மது சார், சிசேபாசன் மது சார் சார் ஹீஸ் டயபெட்டிக். எப்ப சார் உங்களை டயபெட்டிக் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க? 91. Then your diabetic started in the year of 71, not 91. இப்போ 2024ல ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் டைமா நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா, it not started now, it started 20 years back. That is the secret. என்ன சீக்ரெட் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு பிரேக் பண்றேன். இந்த மித்தை வந்து பிரேக் பண்ணிட்டு ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ மேடம் நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடுவீங்க? 3 times. 3 டைம்ஸ்க்கு மேல சாப்பிட யாராவது கேட்பீங்களா? எத்தனை தடவை மேடம் சாப்பிடுவீங்க? கொஞ்சமா சாப்பிட்டே இருப்பேன் நான் throughout the day. Very good, fine. So இப்போ மேடம் நீங்க தப்பா நினைச்ச கூடாது, இட்ஸ் ஜஸ்ட் நாலேஜ் ஷேரிங் தான். நான் ஒரு கார் வச்சிருக்கேன். இப்போ நான் நங்கநல்லூர் வந்து கிளம்பிங்க வந்தேன். கிளம்பும் போது ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் போட்டேன், திருப்பி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் போட்டேன், திருப்பி ஒரு 1 லிட்டர் போடுறேன், திருப்பி 10 லிட்டர் போடுறேன், திருப்பி 1 லிட்டர் போடுறேன், திருப்பி 10 லிட்டர் போடுறேன். இப்போ என்கிட்ட யாராவது நீங்க எத்தனை லிட்டர் பெட்ரோல் போட்டீங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? 3 times 1 லிட்டர் போட்டிருக்கேன், 3 times 10 லிட்டர்ஸ் போட்டிருக்கேன். நான் வந்து 30 லிட்டர் பெட்ரோல் போட்டேன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? 30 லிட்டர்ஸ் தான் நான் பெட்ரோல் போட்டேன்னு சொன்னா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? பிகாஸ் நான் 33 லிட்டர்ஸ் ஃபியூல் போட்டிருக்கேன். அதான் உண்மை. நம்ம காலையில தூங்கி இருந்துச்சு ஒரு காஃபி சாப்பிட்டோம்ல, அதை ஏன் ஃபுட்னு சொல்லவே மாட்டேங்கிறோம்? இல்ல நான் குடிக்கிறது இல்ல. ஓகே, வெரி குட். ரொம்ப நல்ல விஷயம். ஆனா யூசுவலி இந்த காலையில குடிக்கிற காஃபியை நம்ம யாருமே ஃபுட்டா கன்சிடர் பண்றதே இல்லை. திருப்பியும் ஒரு 11-11:30க்கு ஒரு காஃபியோ டீயோ ஜூஸோ ஏதோ ஒன்று சாப்பிடுவோம், அதையும் ஃபுட்டா கன்சிடர் பண்றது இல்லை. மறுபடியும் ஈவினிங் ஒரு காஃபி, டீ, ஸ்நாக்ஸ், ஜூஸ் ஏதாவது சாப்பிடுவோம், அதையும் ஃபுட்டா கன்சிடர் பண்றது இல்லை. an average Indian eats 6 times per day. இதுதான் ஃபேக்ட். எதெல்லாம் இந்த வாய்க்குள்ள உள்ள போகுதோ எக்ஸப்ட் வாட்டர், எவ்ரிதிங் இஸ் கால்ட் ஃபுட். இதை மட்டும் நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். why we are eating food? எதுக்காக நம்ம சாப்பிடணும்? ஏன் சாப்பிடணும்? ஃபர்ஸ்ட் நல்லா டேஸ்டா இருக்கு அப்படின்னு சாப்பிடணும், ரைட்டா? டேஸ்டா சாப்பிடணும். ஆக்சுவலி we need energy. நமக்கு எனர்ஜி அவுட்புட் வேணும், அதனால சாப்பிடுறோம். டயட்ல நாட் ஒன்லி டயட், எனி ஃபுட் there are 3 sources of energy. ஒரு கார் இருக்குன்னா அது பெட்ரோல்ல ஓடும், இல்லைன்னா டீசல்ல ஓடும், இப்போ பேட்டரி, அடுத்த எனர்ஜி கேஸ் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. பாடிக்கு தேவை 3 எனர்ஜி தான், சுகர், புரோட்டீன், ஃபேட். இது 3 தான். ஒண்ணு இந்த பாடி சுகர்ல ஓடும், இல்ல ஃபேட்ல ஓடும், இல்லைன்னா புரோட்டீன்ல ஓடும். நம்ம ஃபுட்ல என்ன இருக்குன்னா இது 3 தான் இருக்கு. இதை 3 தாண்டி நம்ம ஃபுட்ல இருக்கிறதுலாம் மைக்ரோநியூட்ரியன்ஸ், மேக்ரோநியூட்ரியன்ஸ், அமினோ ஆசிட்ஸ், இதெல்லாம் வேற. இப்ப காருக்கு வந்து பெட்ரோல் காருக்கு பெட்ரோல் போடுறோம், வெறும் பெட்ரோல் மட்டுமே போட்டுட்டு இருக்கோம் ஒரு 10 வருஷம், அந்த கார் ஓடுமா? ஓடாது. அதுக்கு நீங்க இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில், கியர் ஆயில், எல்லா ஆயிலும் அப்பப்ப ஃபில் பண்ணணும். அது மாதிரி நீங்க வெறும் புரோட்டீன் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தா பாடி ஓடாது. யூ நீட் விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ் டு சப்போர்ட் யுவர் இன்டர்னல் ஆர்கன். ஸோ ஒரு ஃபுட் அப்படின்றது 2 விஷயத்தை தான் உங்களுக்கு பண்ணும். ஒன்று, உங்களுடைய இன்டர்னல் ஆர்கானை ப்ராப்பரா வச்சுக்கிறதுக்கு
நல்ல மைக்ரோநியூட்ரியன்ஸ் மேக்ரோநியூட்ரியன்ஸ் இருக்கிற ஃபுட்டா சாப்பிடணும். எக்ஸ்டர்னலா எனர்ஜி அவுட்புட் வர்றதுக்கு புரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட் தேவை. இதுதான் நீங்க பேசிக்கா நம்ம சாப்பிடுற எல்லா ஃபுட்லயும் இருக்கு. அதனாலதான் நம்ம சொல்லுவோம் நல்லா சத்தா சாப்பிடுங்க, காய்கறிகள் சாப்பிடுங்க, ஃப்ரூட் சாப்பிடுங்க, இப்படிலாம் அம்மா அப்பாக்கள் பெரியவங்க சொல்லுவாங்க. மால் நியூட்ரிஷன் இந்த கண்ட்ரில முன்னாடி இருந்தது. இப்ப மால் நியூட்ரிஷன் தான் இருக்கு. மால் நியூட்ரிஷனே இல்ல இப்ப இந்த கண்ட்ரில. ஏன்னா இப்ப பிச்சைக்காரனுக்கு கூட நீங்க சாப்பாடு கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டான், பைசா தான் கேட்பான். ஒரு காலத்துல வந்து மால் நியூட்ரிஷன் இருந்தது. இப்ப மால் நியூட்ரிஷன் ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாருமே நல்ல ரிச்சான விட்டமின்ஸ், மினரல்ஸ், நல்ல ரிச் சுகர் இருக்கிற ஃபுட்டு தான் சாப்பிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? காலையில எந்திரிச்சதும் நம்ம ஒரு காஃபி சாப்பிடுறோம். டெஃபினட்டா ஒரு மினிமம் 10 கிராம்ஸ் ஆகுது சுகர் போடுவோம். ரொம்ப ரேரா தான் இப்ப டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கவங்க, டயட் கான்சியஸ் இருக்கிறவங்க சுகர் போட மாட்டாங்க. நார்மலா நான் சொல்றது ஆவரேஜா எடுத்துக்கிறேன். சுகர் போட்டு சாப்பிடுவோம். திருப்பி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு டிபிக்கல் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கும்னா இட்லி, தோசை, பொங்கல், பூரி, சப்பாத்தி. அதிகபட்சமா டயட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பிரெட் சாண்ட்விச், பிரெட் ஸ்லைசஸ் அந்த மாதிரி இருக்கும். திருப்பி ஒரு 11-11:30க்கு ஒரு சின்ன பசி ஒன்று வரும். அந்த பசியை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு காஃபி, டீ இல்ல பிஸ்கட்ஸ். டயட்ல இருக்கவங்க பிஸ்கட் சாப்பிடுவாங்க. டயட்ல இல்லாதவங்க வடை, பஜ்ஜி போன்ற அதெல்லாம் சாப்பிடுவாங்க. எகைன் லஞ்சுக்கு வந்து ரைஸ், சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் இருக்கும். அதில் ரைஸ் நிறைய இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். நான் வெஜிடேரியன் வந்து அதுவும் கொஞ்சம் நான் வெஜிடேரியன் இதெல்லாம் இருக்கும். ஈவினிங் எகைன் டயட்ல இருக்கிறவங்க பிஸ்கெட்டு, பிரெட் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. டயட்ல இல்லாதவங்க திருப்பியும் ஒரு பொங்கல் இல்ல உப்மா, வடை, பூரி, பஜ்ஜி. நைட்டு வந்து டயட்ல இருக்கிறவங்க சப்பாத்தி ஒரு நாள் சாப்பிடுவாங்க. டயட்ல இல்லாதவங்க தோசை, இட்லிலாம் சாப்பிடுவாங்க. இது வந்து ரெகுலரான ஒரு டிபிக்கல் இந்தியன் ஃபுட் ஸ்டைல். இத வெயிட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? 2 கிலோ வரும். 1.5 கிலோ வருதுன்னு வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு 1.5 கிலோ. சார் சொன்ன மாதிரி 1.5 கிலோ ரொம்ப கம்மியா சாப்பிடுறான் சார், 1.5 கிலோ வரட்டும். நான் வந்து உங்களுக்கு ஒரு 500 கிராம்ஸ் சுகரை டைரக்டா கொடுக்குறேன். உங்களால சாப்பிட முடியுமா? முடியாது. பட் யூ ஆர் ஈட்டிங் 500 கிராம்ஸ் சுகர் டெய்லி லைக் திஸ். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன நடக்குது இன்டர்னலா இந்த பாயிண்ட் மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சப்ஜெக்டே ஓவர். அதுக்கப்புறம் நீங்களே டயட்டிஷியனா மாறிடலாம். யாருக்கு வேணாலும் நீங்க வந்து அட்வைஸ் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கும், டவுட் இருந்ததுன்னா நீங்க இமீடியட்டா கேட்டுருங்க. கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். இந்த பாயிண்ட்ல மட்டும் எல்லாருக்கும் தெரியும், இந்த சலைவரி கிளாண்டோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி தெரியும். உமிழ்நீர் ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. ஆனா ஏன் முக்கியம் யாரும் வரைக்கும் சொன்னதே இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க சலைவரி கிளாண்ட் ரொம்ப முக்கியம், உமிழ்நீர் ரொம்ப முக்கியம். ஆனா ஏன் முக்கியம் கேட்டா அப்படி பார்ப்பாங்க. சலைவரி கிளாண்டுக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலைன்னா, நீங்க சாப்பிடுற சாப்பாடு இருக்கு இல்லையா, இது இங்க இருந்து இந்த தொண்டைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஃபுட்ல எத்தனை பர்சன்டேஜ் சுகர் இருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் புரோட்டீன் இருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் ஃபேட் இருக்கு, இந்த எனர்ஜி சோர்ஸ் எத்தனை பர்சன்டேஜ்ல உங்க ஸ்டமக்கு வருதுன்றத அது இமீடியட்டா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களோட ஹைப்போதாலமஸ்க்கு ஒரு கமெண்ட் கொடுக்கும். அது ஏன் கொடுக்கும்ன்றத பின்னாடி சொல்றேன். கமெண்ட் கொடுத்துரும், நம்ம சாப்பிடுறோம். நான் சொன்ன மாதிரி காலையில நைட் வரைக்கும் என்ன சாப்பிட்டோம், ஆல்மோஸ்ட் நம்ம சாப்பிட்டதுல வந்து 80% வந்து கார்போஹைட்ரேட், மாவு சத்து. ஒரு 20%ல சம் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் இருக்கும், சம் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் இருக்கும். இதுல எல்லாத்துலயுமே மைக்ரோநியூட்ரியன்ஸ், மேக்ரோநியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம ஸ்டமக்கு சாப்பிட்ட சாப்பாடு உள்ள போகுது, டைஜஸ்ட் ஆகுது. அது பாலிசாக்கரைட், மோனோசாக்கரைட் எல்லாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் போகும். ஸ்மால் இன்டெஸ்டைன் போயிட்டு லார்ஜ் இன்டெஸ்டைன் போகும். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கு பாத்தீங்களா, இதோட வேலை என்னன்னா ஈஸியா டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஃபுட் அத்தனை வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் பண்ணிடும். அந்த என்சைம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் டஃபா பண்ற ப்ராடக்ட் எல்லாமே வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகும். இது ரெண்டும் எங்க எதுக்காக போகுதுன்னா, அந்த ஃபுட்ல இருக்கிற மைக்ரோநியூட்ரியன்ஸ், மேக்ரோநியூட்ரியன்ஸ், அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் அப்சார்ப் பண்ணணும். இதெல்லாம் அங்கதான் அப்சார்ப் ஆகும், ஸ்டமக்லாம் ஆகாது. ஸ்டமக்கோட ப்ராசஸ் இஸ் ஒன்லி டைஜஷன். எல்லாம் அப்சார்ப் பண்ணிட்டு பேலன்ஸை லிவருக்கு அனுப்பும். லிவருக்கு வந்து அந்த என்சைம் வந்து லிவருக்கு போகும். அந்த லிவர் அதை ரிசீவ் பண்ணி டோட்டலா ரிசீவ் பண்ணி ஒரு ப்ராசஸ் பண்ணும். அந்த ப்ராசஸ் வேண்டாம், அது ஒரு 1/2 மணி நேரம் சொல்லணும். அதனால இட்ஸ் ப்ராசஸ் வச்சுப்போம். அந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் லிவர் வில் ரிலீஸ் த 3 ப்ராடக்ட். நீங்க சாப்பிட்ட சாப்பாடுல மல்டிபிள் கார்போஹைட்ரேட் இருக்கு இல்லையா, பருப்புல ஒன்று இருக்கும், அரிசியில ஒன்று இருக்கும், கோதுமையில ஒன்று இருக்கும், வெஜிடபிள்ஸ்ல ஒன்று இருக்கும், சுகர்ல ஒன்று இருக்கும், ஹனில ஒன்று இருக்கும், ஃப்ரூட்ஸ்ல ஒன்று இருக்கும். இது எல்லாத்தையும் சிம்பிள் சுகரா கன்வெர்ட் பண்ணி பிளட்டுக்கு கொடுத்துரும். புரோட்டீன்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 புரோட்டீன் தான் இருக்கு. ஒன்று வந்து புரோட்டீன் ஃப்ரம் வெஜிடபிள்ஸ், புரோட்டீன் ஃப்ரம் கிரெயின்ஸ். இட்ஸ் சிம்பிள் புரோட்டீன், இட்ஸ் லீன் புரோட்டீன், ரொம்ப ரொம்ப கம்மியான புரோட்டீன். அது புரோட்டீன் ஃப்ரம் மில்க் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ், அது வந்து ஹை கிரேடு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி புரோட்டீன். ஸோ 2 புரோட்டீனை ஒரு புரோட்டீனை கன்வெர்ட் பண்ணி பாடியில் கொடுத்துரும். ஃபேட் வந்து 3 ஃபேட் தான் இருக்கு. இந்த 3 ஃபேட்டையும் சிம்பிள் ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி லிவர் பிளட்டுக்கு கொடுத்துரும். ஸோ இப்போ பிளட்டுக்கு கார்போஹைட்ரேட் வந்துருச்சு, கார்போஹைட்ரேட் சுகரா வந்துருச்சு, ஃபேட் வந்துருச்சு, புரோட்டீன் வந்துருச்சு. நம்ம எது அதிகமாக சாப்பிட்டோம்? சுகர் தான், கார்போஹைட்ரேட். ஆப்வியஸ்லி எது அதிகமாக ரெடியா இருக்கும்? சுகர் அதிகமாக ரெடியா இருக்கும். இந்த ஃபேட்டும் புரோட்டீனும் இட்ஸ் அ பிரில்லியன்ட் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிரில்லியன்ட் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னா எனர்ஜி எங்கிருந்து வெளியில வரும்? இப்போ ஒரு காருக்கு நம்ம பெட்ரோல் போடுறோம், என்னதான் ப்ராசஸ் பண்ணாலும் ஃபைனலா இன்ஜின்ல ஒரு ஃபயர் வரும். அந்த ஃபயர் வந்தாதான் இன்ஜின் ரன் ஆகும். அதே மாதிரி நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னாலும் உங்களுடைய ஸ்கெலிட்டோ மசில்ஸ்ல இருக்கிற செல்லுக்குள்ள ஏடிபின்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும், அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அந்த அடினோசின் ட்ரைபாஸ்பேட் இஸ் லைக் a fire in the engine. அந்த அடினோசின் ட்ரைபாஸ்பேட் தான் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். நான் பேசுறேன், நிக்கிறேன், நீங்க பாக்குறீங்க, ஓடுறீங்க, எல்லாத்துக்கும் எனர்ஜி கொடுக்கிறது ஏடிபி. இந்த ஏடிபிக்கு இந்த எனர்ஜி எங்க இருந்து வந்ததுன்னா கவலையே கிடையாது. எனக்கு உள்ள செல்லுக்குள்ள ஐ வாண்ட் டு ஜெனரேட் ஏடிபி, தட்ஸ் இட். இப்போ நம்ம சாப்பிட்டோம் இல்லைங்களா, குளுக்கோஸ் லிவரை விட்டு வெளியில வந்திருக்கு இல்லையா, இந்த ஃபேட்டும் புரோட்டீனும் தானாவே டிராவல் பண்ணி செல்லுக்குள்ள போய் டெபாசிட் ஆகிடும். ஸ்கெலிட்டோ மசில் ஸ்கெல்லாம் போய் அங்கங்க டெபாசிட் ஆகிடும். சுகர் வந்து ஒரு குழந்தை மாதிரி. இப்போ இந்த குழந்தைய வந்து நான் இங்க விட்டுட்டு நீ நங்கநல்லூர் வாப்பனா வருமா? அதை யாராவது கூட்டிட்டு வரணும். ஆனா நான் உங்ககிட்ட நங்கநல்லூர் வானா நீங்க கூகுள் மேப் போட்டு வந்துடுவீங்க. அதே மாதிரி இந்த குழந்தைக்கு ஒரு கேரியர் வேணும். அந்த கேரியரோட பேர் தான் இன்சுலின். இந்த இன்சுலின் தான் நம்மளுக்கு ஹீரோ, இந்த இன்சுலின் தான் நம்மளுடைய வில்லன். ரெண்டுமே அவர் தான். இந்த சலைவரி கிளாண்ட் ஒரு கமாண்ட் கொடுத்தது பார்த்தீங்களா, அது எதுக்குன்னா ஒரு 80% சுகர் வருது, பி ரெடி அப்படின்னு சொல்லி பேங்க்ரியாட்டிக் கிளாண்டுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்து இந்த லிவர்ல வந்து சுகர் வர்றதுக்கு முன்னாடியே இன்சுலின் ரெடியா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கிராம் சுகர் லிவர்ல இருந்து வருதுன்னா 10 யூனிட்ஸ் இன்சுலின் பேங்க்ரியாட்டிக் கிளாண்ட்ல இருந்து ரெடி ஆகி போய் அந்த 100 கிராம் சுகர் எடுத்துட்டு வந்து செல்லுக்குள்ள புஷ் பண்ணும். இப்போ வந்து இது வந்து இந்த டோர்ல வந்து ஒரு டோர் க்ளோசர் போட்டிருக்காங்க இல்லையா, டோரை தானா திறக்க முடியாது, புஷ் பண்ணாதான் திறக்கும். அது மாதிரி இந்த இன்சுலின் வில் புஷ் த டோர் அண்ட் இன்சர்ட் த குளுக்கோஸ் இன் த செல். இதுதான் நம்ம எல்லாருக்கும் பிறந்ததுல இருந்து நடக்குது. செல் ரிசீவ் பண்ணுது. செல்லுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. நீங்க எதை அதிகமா கொடுக்குறீங்களோ அதை தான் அது ஃபர்ஸ்ட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். இப்போ நம்ம எது அதிகமா கொடுத்துருக்கோம்? sugar. Sugar will convert as ATP and the ATP will give energy. Once sugar got exhausted, then it will touch the protein. Once the protein also gives sugars. Once the protein gives sugar, that also exhausted, then it will touch the fat. இது வந்து ஒரு டயட் சைக்கிள். இதுதான் எல்லாருக்குமே நடக்குது. இப்ப நம்ம உள்ள கொடுத்த சுகர் அத்தனையும் எனர்ஜியா போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல யாருக்கும் எந்த பிரச்சனையுமே வரவே வரும். சுகர் போகுது, சாப்பிட்ட ஃபேட்டும் போகுது, புரோட்டீனும் சப்போர்ட் பண்ணுது. அது யாருக்கு நடக்குதுன்னா இந்த பையனுக்கு நடக்குது, இந்த குழந்தைக்கு நடக்குது. ஏன் அந்த குழந்தைக்கு நடக்குது? உங்களுக்கும் நடந்தது, எனக்கும் நடந்தது. எப்ப நடந்ததுன்னா குழந்தையா இருக்கும்போது நடந்தது. ஏன் நடந்தது? ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு இன்டர்னல் ஆர்கான்ஸ் growth ஆயிட்டு இருக்கு, நிறைய எனர்ஜி வேணும். இந்த பையன் வந்து இப்ப இங்க உட்காந்துருக்காரு, ஒரு விட்டீங்கன்னா ஓடிட்டே இருப்பாரு. பொண்ணு சாரி பொண்ணு சரி பொண்ணு, இந்த பொண்ணை இப்ப விட்டீங்கன்னா ஓடிட்டே இருப்பாரு. வீட்டுல விட்டா சும்மா இருப்பாரா? இருக்க மாட்டார். அந்த மாதிரி இந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க, ஓடிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளும் சின்ன வயசுல அப்படிதான் பண்ணியிருப்போம். ஓவர் த பீரியட் நம்மளுடைய எனர்ஜி அவுட் வந்து குறைஞ்சிருச்சு. இப்ப நான் சார்கிட்ட சொன்னேன், நீங்க 91ல டயபெட்டிக்கா ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்கன்னா இட் ஸ்டார்டட் இன் 71, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொன்னேன் இல்லையா, அது அவருக்கு மட்டும் இல்லை, எனக்கு எல்லாருக்கும் அப்படிதான். எப்படி அப்படின்னா இப்போ இந்த ப்ராசஸ் ரெகுலர் ப்ராசஸ். நீங்க எங்க சிக்கல் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை எப்படின்னு சொல்றேன். இப்போ எங்க சிக்கல் வருது, இப்போ நம்ம ஒரு காலையில சாப்பிட்ட சாப்பாடுல ஒரு 100 கிராம்ஸ் சுகர் கொடுத்துட்டோம் இல்லையா. சுகர் இஸ் அ சூப்பர் ஃபுட். அது நல்லா புரிஞ்சுக்கணும். சுகர் இஸ் அ சூப்பர் ஃபுட். சூப்பர் ஃபுட் யாருக்கு வேணும்னா
சூப்பர் ஆக்டிவிட்டி பண்றவங்களுக்கு தான் சூப்பர் ஃபுட் வேணும். யாரெல்லாம் சூப்பர் ஆக்டிவிட்டி பண்ணா, டெய்லி காலையில நான் வந்து ஒரு 2 மணி நேரம் ஜிம்முக்கு போவேன் சார், டெய்லி காலையில நான் வந்து ஒரு 20,000 ஸ்டெப்ஸ் நடப்பேன், சைக்கிளிங் பண்ணுவேன், ஸ்விம் பண்ணுவேன், ஓடுவேன், நான் வந்து டெய்லி ஒரு 15 மாடி ஏறி இறங்குவேன், நான் கிரிக்கெட் ஆடுவேன் அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் சூப்பர் ஆக்டிவிட்டி. இப்போ ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் ஒருத்தர் விளையாடுறாருன்னா டயர்ட் ஆகிட்டாங்கன்னா சுகர் கொடுக்குறோம். நம்ம அதெல்லாம் எதுவுமே செய்யறதில்லை. பட் வி ஆர் ஈட்டிங் சூப்பர் ஃபுட். அந்த சூப்பர் ஃபுட்டுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. 1.5 மணி நேரம் மட்டும்தான் சுகரால செல்லுக்குள்ள இருக்க முடியும். 1.5 மணி நேரத்துக்கு மேல அது செல்லை விட்டு வெளியிலையும் வர முடியாது, செல்லுல இருந்து எனர்ஜியா கன்வெர்ட்டும் ஆக முடியாது. இட் வில் ஸ்டாப் அதர் சுகர் என்டரிங். நீங்க என்ன பண்ணுவோம், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் இல்லையா, 1.5 மணி நேரத்துக்குள்ள நம்ம அதை எனர்ஜி அவுட் பண்ணிருக்கவே மாட்டோம். அதுக்குள்ள 11:30 மணி வந்துடும், நமக்கு பசிக்கும், காஃபி பஜ்ஜி சாப்பிடுவோம். அந்த சுகரை இந்த செல் வில் நாட் அலோவ். ஆல்ரெடி நான் உள்ள இருக்கேன், எனக்கே வேலை இல்லை, நீ எதுக்கு வரேன்னு சொல்லி ரெசிஸ்ட் பண்ணும். இந்த ஏரியாவுக்கு பேரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா யார் அது குளுக்கோஸ் உள்ள தள்ளுறது? இன்சுலின். சோ இன்சுலினை தான் அது ரெசிஸ்ட் பண்ணும். உடனே இந்த இன்சுலின் என்ன பண்ணும், ஏன் ஒருத்தனை தானே நீ ரெசிஸ்ட் பண்ற, நான் இன்னும் 2 பேரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி டபுளா ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த கதவை நான் ஒருத்தர் தவிர திறக்க முடியல, நான் என்ன பண்ணுவேன், சார் திறக்க முடியல, வாங்க சார் உங்களை கூப்பிடுறேன் இல்லையா. அது மாதிரி எகெயின் pancreatic gland will give insulin. இது அப்படியே மல்டிஃபோல்ட் ஆகி 100 கிராம் சுகரை புஷ் பண்றதுக்கு 50 யூனிட்ஸ் இன்சுலின் வரும். 50 யூனிட்ஸ் இன்சுலின் வர்ற வரைக்கும் நீங்க டயபெட்டிக்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. எப்ப அந்த 50, 51, 52 தான் மாறுதோ அன்னைக்கு தான் நீங்க டயபெட்டிக் தெரியும். ஏன்னா இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில யாருமே ஃபாஸ்டிங் இன்சுலின் அப்படின்ற ஒரு டெஸ்ட் எடுக்கிறதே கிடையாது, எக்ஸப்ட் மை குரூப். நாங்க ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வந்தானா we will not take fasting sugar, we will not take postprandial sugar, we will take directly HbA1c, plasma insulin, fasting insulin. உங்க உடம்புல எந்த அளவுக்கு இன்சுலின் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். இப்ப எப்படி பிரச்சனை ஆரம்பிக்கும், 5 டைம்ஸ் அது புஷ் பண்ணுது, அது வரைக்கும் எல்லாம் ஓகே. அப்பையும் உங்க அந்த சுகர்னால எனர்ஜி அவுட் பண்ண முடியலன்னா சுகர் வில் ரிட்டர்ன் டு லிவர். வேற வழி இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு சைக்கிள். கிட்னி லிவர்ன்றது வந்து நம்ம உடம்புல வந்து வெசல்ஸுக்கு உள்ள ஒரு சைக்கிள். எகைன் அது கிட்னிக்கு போகும், கிட்னியால வந்து சுகரை ஃபில்டர் பண்ண முடியாது, திருப்பியும் அது வந்து லிவருக்கு தான் போகும். லிவருக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. ஆல்ரெடி மல்டிபிள் கார்போஹைட்ரேட்டை சிம்பிள் சுகரா மாத்தினது யாரு? லிவர். அது மாதிரி திருப்பி வர சுகர் அத்தனையும் அந்த தலையில தட்டி ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி திருப்பி வெளியில விட்டுரும். என்ன ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணும்னா ட்ரைகிளிசரைடு அப்படின்ற கெட்ட கொழுப்பா தான் உங்களுக்கு கொடுக்கும். அது நல்ல கொழுப்பா தான் கொடுக்காது. ட்ரைகிளிசரைடுன்ற கெட்ட கொழுப்பா பிளட்டுக்கு கொடுத்தது என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி ஃபேட்டுக்கு என்ன கேரக்டர்? தானா போய் டெபாசிட் ஆகும். ஸோ இட்ஸ் அ பிஸியஸ்ட் சைக்கிள். சாப்பிட்றோம், குளுக்கோஸ் உள்ள போகுது, ஃபர்தர் குளுக்கோஸ் உள்ள போக இடம் இல்லை, அது திருப்பி லிவருக்கு போகுது, லிவர் வந்து ட்ரைகிளிசரைட் ப்ரொடியூஸ் பண்ணுது, அது போய் அங்கங்க டெபாசிட் ஆகுது. எங்க டெபாசிட் ஆகும்? மென்னுக்கு ஃபர்ஸ்ட் வயித்துல டெபாசிட் ஆகும், விமனுக்கு ஃபர்ஸ்ட் கன்னத்துல தான் டெபாசிட் ஆகும். யாராவது ஒரு பொண்ணு அழகா நல்லா பூசின மாதிரி இருக்குன்னா அவ்வளவுதான், கதை முடிஞ்சுன்னு அர்த்தம். அடுத்த 10 வருஷத்துல மேட்டர் முடிஞ்சு. நம்ம பார்ப்போம், நல்ல ஒல்லியா இருக்க பொண்ணு திடீர்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே இந்த கண்ணம்லாம் அப்படியே புஷ்ன்னு கொஞ்சம் அழகா பூசின மாதிரி இருப்பாங்க. அதோட நிறுத்திக்கணும். அவன் அப்பையும் கேர்ஃபுல்லா இல்லைன்னா அப்படியே அது ஸ்டோவா ஷோல்டர் போடும். எப்பயுமே விமனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கன்னம், அப்புறம் ஷோல்டர், அப்புறம் பேக்கு, கடைசியா தான் விமனுக்கு வயிறு ஏறும். ஆனா மென்னுக்கு ஸ்ட்ரைட்டா வயிறு தான், அப்புறம் தான் கடைசியா தான் கன்னம். இது வந்து ஒரு சிம்டம். பட் ஏன் வந்து பை நேச்சர் ஆர் கடவுள் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆனாதான் ஸ்டார்வேஷன், பசி, பஞ்சம் அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா நம்மளால தப்பிக்க முடியும். இப்பதான் வந்து லாஸ்ட் ஒரு 30-35 இயர்ஸா தான் நம்மளுக்கு ரெகுலரா ஃபுட்டு கிடைக்குது. அதுவும் இந்த லாஸ்ட் 15 இயர்ஸ்ல ரொம்ப அதிகம். 50 வருஷத்துக்கு முன்னாடி ரெகுலரா ஃபுட்டு கிடைச்சதுன்னா இல்ல. அப்போ டெய்லி 3 வேளை சாப்பிட்டவங்களாம் கிடையாது. ஸோ கடவுள் நம்மளை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்காரு. இந்த இன்சுலின்
அதிகமா இருக்கிறதுனால என்ன அடுத்து நடக்கும்? இப்போ என்னாச்சு, பிளட்ல குளுக்கோஸும் அதிகமா இருக்கு, இன்சுலினும் அதிகமா இருக்கு, ஃபேட் ஸ்டோர் ஆகுது, ஒபீஸ் ஆகிறோம். ஃபர்ஸ்ட் ஒபிசிட்டி. சுகர் அதிகமாகிறதுனால ஸ்லோவா டயபெட்டிஸ் டெவலப் பண்ணிடுறோம். இந்த இன்சுலின் இட்ஸ் a ஹார்மோன், இட்ஸ் a growth ஹார்மோன், உங்களை வளர்க்கிற ஒரு ஹார்மோன். அது ஒரு ஹீரோவை நம்ம என்ன ஆகிட்டோம், வில்லன் ஆகிட்டோம். வில்லன் ஆகினா என்ன பண்ணணும்னா, இட் நீட்ஸ் அதர் ஹார்மோன் சப்போர்ட். இந்த அதர் ஹார்மோன் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரோஸ்டிரோன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. இந்த ஆண்ட்ரோஸ்டிரோன் அப்படின்ற ஹார்மோன் என்ன பண்ணணும்னா, நம்ம பிளட்ல இருந்து சோடியம் பொட்டாசியம்லாம் கிட்னில ஃபில்டர் ஆகி வெளியில போகுது இல்ல, அது போகாம தடுக்கும். அது போகாம தடுக்கிறதுனால என்ன ஆகும், பிளட்ல யூரிக் ஆசிட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், சால்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு பைப்ல தண்ணி போயிட்டு இருக்கு, நார்மல் வாட்டர் ஃப்ரீ ஃப்ளோ இருக்கு. அந்த வாட்டர்ல கொஞ்சம் சாண்ட் நான் மிக்ஸ் பண்ணிட்டா என்ன ஆகும், ஃப்ரீ ஃப்ளோ இருக்காது, கொஞ்சம் ஃப்ளோ வந்து ஸ்லோ ஆயிடும். அது மாதிரி ஆல்ரெடி நார்மலா இருந்த பிளட்ல சுகர் வந்துருச்சு, யூரிக் ஆசிட் வந்துருச்சு, ட்ரைகிளிசரைட் வந்துருச்சு, மூணுமே வந்துருச்சு. அப்போ திக் ஆயிடும் பிளட். பிளட் திக்கா இருந்ததுன்னா டிராவல் பண்றது கஷ்டம், ஹார்ட்டுக்கு பம்ப் பண்ற அந்த ரேட்டு அதிகமா தேவைப்படும். ரேட் அதிகமா தேவைப்படும் போது கொஞ்சம் நார்மலை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பம்ப் பண்ணணும். எக்ஸ்ட்ராவா பம்ப் பண்ணும்போது என்னன்னா, இந்த பக்கம் ஸ்லோவா வர்ற பிளட் அந்த பக்கம் வேகமா வெளியில வரும். தென் யூ வில் டெவலப் ஹைப்பர் டென்ஷன். எகைன் இந்த இன்சுலின் என்ன பண்ணும்னா, அதோட சும்மா இருக்காது, அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. டிராவல் பண்ணும்போது இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையும் ஷ்ரிங்க் பண்ணும். நார்மலா இருக்கிற வெசல்ஸ் எல்லாத்தையும் இட் வில் ஸ்டார்ட் ஷ்ரிங்கிங். இப்படி இருக்கிற பிளட் இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும், ஃப்ளோ அந்த பக்கம் அதிகமா இருக்கும், இந்த பக்கம் இன்னும் ஸ்லோவா இருக்கும். ஸோ பிளட் பிரஷருக்கு காரணம் யாரு, ஹைப்பர் இன்சுலினிமியா. தென் ஹைப்பர் லிப்பிடிமியா. கொலஸ்ட்ரால் வார்த்தை நான் யூஸ் பண்றதே இல்லை, ஏன்னா எல்லாரும் தப்பா எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, கொலஸ்ட்ரால் நல்லது, கொலஸ்ட்ரால் பத்தி கவலைப்படாதீங்க. யூ நீட் டு வரி அபவுட் ஹைப்பர் லிப்பிடிமியா, தட் இஸ் ட்ரைகிளிசரைட்ஸ். அதுதான் கெட்ட கொழுப்பு. ஹைப்பர் ட்ரைகிளிசரைடு எப்படி வருது, ஹைப்பர் லிப்பிடிமியா எப்படி வருது, எகைன் அண்ட் எகைன் குளுக்கோஸ் திருப்பி யூஸ் ஆகாம லிவருக்கு போயிட்டு வெளில வரும்போது அது எல்லாமே ட்ரைகிளிசரைடா கன்வெர்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஏறிடுது. அப்போ பிபி, ஒபிசிட்டி, ட்ரைகிளிசரைட் ஏறிடுதா, இது ஏறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒபிசிட்டி வந்துடும். இதை தாண்டி இந்த ஹைப்பர் இன்சுலினிமியா என்ன பண்ணும்னா, எஸ்பெஷலி ஃபார் விமன், ஆண்ட்ரோஜன்ஸ் இருக்கு இல்லையா, ஆண்ட்ரோஜன் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணும். இட்ஸ் அ மேல் ஹார்மோன், இட்ஸ் நாட் அ ஃபீமேல் ஹார்மோன். ஆண்ட்ரோஜன் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு யூட்ரஸ் வந்து மால் ஃபங்க்ஷன் வரும். யூட்ரஸ் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகாது. யூட்ரஸ் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகணும்னா ரெண்டு விஷயம் நடக்கும். எண்டோமெட்ரியாசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நடக்கும். தட் இஸ் யூட்ரஸ் வால் வந்து திக்காக ஆரம்பிக்கும். அப்புறம் சிஸ்ட் ஃபார்ம் ஆகும், வாட்டர் சிஸ்ட்னு சொல்லுவாங்க. சின்னதா உள்ள சிஸ்ட் ஃபார்ம் ஆகும். யூட்ரஸ் வால்வு நார்மல் சைஸ்ல இருந்து 1 mm பெருசாகிட்டாலே உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா வராது, இன்ஃபர்டிலிட்டி டெவலப் ஆயிடும். இங்க நடக்கும். மென்னுக்கு என்ன பண்ணும்னா, அப்படியே ரிவர்ஸ்ல ஈஸ்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். ஈஸ்ட்ரோஜன் இஸ் த ஃபீமேல் ஹார்மோன். சோ ஈஸ்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுனால மென்னுக்கு என்ன ஆகும், அவங்களுடைய டெஸ்டோஸ்டிரான் லெவல் குறையும். டெஸ்டோஸ்டிரான் லெவல் குறைய அவங்களோட மசில்ஸ்லாம் லூஸ் ஆயிடும். நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, நல்லா வாக்கிங் போவாங்க. ஆனால் ஆளை பார்த்தீங்கன்னா வெரி லூஸா, அது லூஸ் மீன்ஸ் ஸ்கின் எல்லாம் தொலை இருக்கும். தென் அவங்களுடைய மேல் பெர்ஃபார்மன்ஸ் போயிடும், அவங்களுக்கும் இன்ஃபர்டிலிட்டி லெவல் வந்துடும், டயர்டாகவே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது அத்தனைக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் இன்சுலினிமியா. இதான்